வெல்கம் டு ஆர்கிடெக்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்ட்ரைவில் ஓஎஸ் எப்படி பூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், ஓஎஸ் எப்படி லேப்டாப்பில் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் அதுக்கு தேவையான கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ஷோ ஆகும், அதே கிளிக் கொடுத்து ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான 2 விஷயம். ஒன்று, பென்ட்ரைவில் ஓஎஸை பூட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர். ரெண்டாவது விஷயம் ஓஎஸ். இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அதாவது அதோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த வித காசும் செலவு பண்ண தேவையில்லை. இது ரெண்டுக்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ரூபஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ் கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது நான் ஆல்ரெடி பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு 64 ஜிபி பென்ட்ரைவை காட்டுது. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்கள் 2-3 பென்ட்ரைவ் சொருகிருக்கீங்க அப்படின்னா, கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதில் எந்த பென்ட்ரைவ் அப்படின்னு கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சைஸை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓஎஸை நம்ம செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டாக எந்த ஓஎஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும், அந்த ஃபைல் லொக்கேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது அப்போ தான் கரெக்டாக உங்களால் அந்த ஃபைல் டேரெக்டாக எங்கே இருக்கோ அப்படின்னு செக் பண்ணி பிடிக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்லேயே போட்டு வச்சுருக்கேன், அதனால தான் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுக்குறப்பே முன்னாடியே காட்டுது. செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணணும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் அதாவது ஓஎஸ் பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் UEFI அப்படின்னு கொடுத்து வச்சுருப்போம், அதாவது பயோ செட்டிங்ஸில். அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்படி இருக்கிறதே வச்சுட்டு MTS அப்படின்னு கொடுத்துட்டு ரெடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஆக்சுவலாக ரெடின்னு இல்லை, சாரி, ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். வெயிட் பண்ணுங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மேலே ஆகுங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா பென்ட்ரைவ் வந்து நான் ஆல்ரெடி ஓஎஸ் பூட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் இன்னொரு டைம் ஓகே கொடுக்கும். அதேமாதிரி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக ஓஎஸ் வந்து பென்ட்ரைவில் பூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் இதை வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100% முடிஞ்சோடனே மறுபடியும் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும். ஸ்டார்ட் கொடுக்காம க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா லேப்டாப்பை ஆஃப் பண்ணிடணும். லேப்டாப்பை ஆஃப் பண்ணிட்டு எப்பயும் போல் சைடில் இருக்க அந்த ரீஸ்டார்ட் பட்டனை வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பயோ செட்டிங்ஸ் போகும். அதில் தான். சரி வாங்க, இப்போ நான் மொபைலில் தான் வீடியோ எடுக்கணும், ஏன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு இதுக்கு மேலே பண்ண முடியாது, ஏன்னா லேப்டாப்பை ஆஃப் ஆயிரும் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது லோட் ஆகிட்டு ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக லோட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பார்த்திங்கன்னா தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்கள் பென்ட்ரைவ், அதாவது உங்கள் ஓஎஸில் ஏதாவது ஓஎஸ் பூட்டப் ஆகலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்து ஈஸியாக நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகும். இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு நிமிஷம் இந்த மாதிரி டைம் எடுத்துக்கும், அதனால் வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக தான் செலக்ட் பண்ண முடியும். அதனால் லேப்டாப்பை சார்ஜிங்லேயே வைங்க, அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். லேப்டாப் வந்து ஆஃப் ஆகக்கூடாது, அப்புறம் தேவையில்லாத இஷ்யூஸ் வரும். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஐ எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி லைசன்ஸ், இந்த மாதிரி லைசன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. அப்கிரேட் வித் கீப் யுவர் மை ஃபைல்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு கீழே கஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஹார்ட் டிஸ்க்கை வந்து கீழே ஷோ பண்ணும். இதில் நீங்கள் எத்தனை ஜிபி பிரித்து வச்சுருக்கீங்க. அப்படி பிரிக்க தெரியல அப்படின்னா அது எப்படி பிரிக்கிறதுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஈஸியாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஓஎஸ் ஃபைலை ஓஎஸ் போட்டு வச்சுருக்க அந்த ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு அழகாக மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணலாம். ஈஸியான விஷயந்தான். இதில் நீங்கள் எந்த ஓஎஸை செலக்ட் எந்த டிஸ்கை செலக்ட் பண்ணணுமோ அந்த டிஸ்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓஎஸ் ஃபார்மேட் அப்படின்னு கேட்கும். ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓஎஸ் போடலாம் ஈஸியாக. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 50 ஜிபி இதில் வந்து ஓஎஸ் போட்டு வச்சுருப்பேன். அதை வந்து நான் ஃபார்மேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஓஎஸ்க்கு 100 ஜிபிக்கு மேலே வைங்க. அப்போ தான் நீங்கள் ஏதாவது ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் அது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ரன் ஆகும். அதனால் ஈஸியாக வந்து எப்படி அதாவது நீங்கள் ஓகே
இதில் எந்த டிஸ்கில் நீங்கள் ஓஎஸ் போடணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் அப்படி கொடுத்துட்டு அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அதாவது 100% கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகணும். கம்ப்ளீட் ஆன வேண்டி தான் அதுவே ஓப்பன் ஆகும். அதனால் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்க நீங்கள் சார்ஜை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் ப்ராப்ளம் வராது. சரி வாங்க. இருக்கிறப்ப லேப்டாப் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அதனால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆன் ஆன வேட்டி இந்த மாதிரி வந்து கெட் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும். சில விஷயங்கள்லாம் கொடுத்துருங்க. கொடுத்த வேட்டி உள்ளே வந்துருச்சுன்னா நார்மலாக இப்படி இருக்காது. ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள், லாஸ்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட்டிங்ஸ் போகும். செட்டிங்ஸ் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தீம்ஸ் அப்படின்னு இருக்கும், செலக்ட் பண்ணுங்கள். கீழே டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தேவையானதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், ரீசைக்கிள் பென், கண்ட்ரோல் பேனல், நெட்வொர்க், இந்த மாதிரி யூசர் ஃபைல்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வெளியே வந்தீங்கன்னா பாருங்கள், நான் யூசர் ஃபைல்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். பாருங்கள் வந்துருச்சா, இந்த மாதிரி தான் காட்டும். இது தெரியல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாய்ஸ் போட்ட வேட்டி கண்டிப்பாக பிரைட்னஸ் குறையாது. அது எப்படி குறைய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாஃப்ட்வேருக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண வேட்டி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக இது வந்து டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெனான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. 10க்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம எதை டவுன்லோட் பண்ணி பண்ணாலும். அப்புறம் அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா லேப்டாப்லேயும், அதாவது லினோவா வெப்சைட்லேயும் கிடைக்கிது. அதனால் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எப்பயும் போல் நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஏதாவது ப்ராப்ளமாக ஏதாவது தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் டீட்டெயிலாக ஏதோ ஒரு வீடியோ போடலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.